எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேன் தொல்லை. குழந்தைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாருக்குமே, பசங்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பெயின் இருக்கும். இந்த பெயின் தொல்லையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆலிவ் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தலையில் தடவி ஊற வச்சுட்டு தூங்கிடணும். மறுநாள் காலையில் அலசினா பெயின் தொல்லை போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த வேப்பங்காய் இருக்குல்ல, வேப்ப எண்ணெய், அந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிட்டு நாத்தடிக்கும் தான். அப்ளை பண்ணிட்டு தூங்கினாலும் காலைல எழுந்திரிச்சு நல்ல ஷாம்போட போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததான் இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா போகும். அது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா சீத்தாப்பழ கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா காய வச்சுட்டு பொடி செஞ்சு தேங்காய் எண்ணெய்ல கலந்துடணும். கலந்துட்டு 1 மணி நேரம், அதாவது தேங்காய் எண்ணெயில் கலந்துடணும். அந்த எண்ணெயை எடுத்து தலையில் தடவி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். அப்போ பெயின் நல்லா ஓடுறதெல்லாம் தெரியும். தலையில் ஊறுறதெல்லாம் தெரியும். ஒன்றும் பண்ணக்கூடாது. நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா கட்டிடணும். கட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நல்லா தலையை போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா பெயின் தொல்லையிலேருந்து விடுபடலாம். அப்புறமா வாரம் வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சி வேப்பிலையும் வெந்தயமும் நல்லா அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்ஸ் கழிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டே வந்தோன்னா வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி செஞ்சோன்னு வச்சிங்களேன், நம்ம தலையில் பெயினே வராது. குழந்தைங்க நிம்மதியாக இருப்பாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.